ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து ஏவப்பட்டிருக்கிறது விக்ரம்-1 ஏவுகணையானது. விக்ரம்-1 ராக்கெட் என்பது ஹைதராபாத்தை சேர்ந்த தனியார் விண்வெளி நிறுவனமான ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் உருவாக்கிய இந்தியாவின் முதல் தனியார் ஏவுகணையாகும். இது வெற்றிகரமாக ஏவப்பட்டிருக்கிறது. அதன் பாதையும் நோக்கி வெற்றிகரமாக சென்று கொண்டிருக்கிறது இந்த ஏவுகணையானது. இந்தியாவின் முதல் தனியார் சுற்றுப்பாதை ராக்கெட்டான விக்ரம்-1 ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டது. ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து ஏவப்பட்ட இந்த ராக்கெட் இந்தியாவின் தனியார் விண்வெளி துறையில் புதிய வரலாற்றை உருவாக்கியிருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. செயற்கைக்கோள்களை விண்வெளிக்கு எடுத்து செல்லும் இந்த பயணம் இந்தியாவின் விண்வெளி வரலாற்றில் முக்கியமான மைல்கல்லாகவும் பார்க்கப்படுகிறது. விவரங்களை இது செய்தியாளர் செலினா விவரிக்க கேட்கலாம். செலினா, வணக்கம். விக்ரம்-1 ஏவுகணையானது வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டு அதன் பயணமும் வெற்றிகரமாக மேற்கொண்டு வருகிறது. விவரம் என்ன? இந்தியாவின் முதல் ஆர்பிட்டல் ராக்கெட் என்று ஏவப்பட்டு இருக்கிறது. விக்ரம் சாராபாய் புகழை போற்றும் வகையில் விக்ரம்-1 என அழைக்கப்படும் ராக்கெட்டுக்கு பெயர் எடுத்து சூட்டப்பட்டிருந்தது. 350 கிலோ எடை தாங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ராக்கெட் 450 கிலோமீட்டர் தொலைவில் பூமியின் சுற்றுவள பாதையில் இது நிறுத்தி வைக்க திட்டமிட்டிருந்தது. அதே போல 15 நிமிடங்களில் 46 வினாடிகளில் இலக்கை அடையும் விக்ரம்-1 ராக்கெட் என்று அழைக்கப்பட்டிருக்கிறது. வந்தே மாதரம் வாசகத்துடன் பிரதமர் மோடி வைக்கப்பட்டு எழுதிய கடிதம் விண்வெளிக்கு செல்கிறது என்றும் கூறப்படுகிறது. 18 கேரட் தங்கத்திலான ராக்கெட் சிறப்பத்தில் சி.வி. ராமன், அதே போல விக்ரம் சாராபாய், அப்துல் கலாம் ஆகியோரது நுண்ணிய சிற்பங்கள் கொண்டும் செல்லப்படுகிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் இன்று காலை 11:30 மணி அளவில் இந்த ராக்கெட் என்பது ஏவப்படும் என்று தெரிவித்திருந்த நிலையில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சரியாக 12:05 மணி அளவில் விண்ணில் ஏவப்பட்டிருந்தது. தற்பொழுது அது வெற்றிகரமாக செயல்பட்டிருப்பதாக அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து இந்தியாவின் முதல் தனியார் ராக்கெட் விக்ரம்-1 விண்ணில் பாய்ந்திருக்கிறது. ஹைதராபாத்தை சேர்ந்த ஸ்கைரூட் என்ற நிறுவனத்தில் சார்ந்த விக்ரம்-1 என்ற ராக்கெட் தயாரிக்கப்பட்டு இருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம்னால் 3 கட்டமாக பயணிக்க இருக்கக்கூடிய விக்ரம்-1 ராக்கெட் முழுவதுமாக திடநிலையிலான எரிபொருளும் அதே போல இறுதி கட்டத்தில் திரவ எரிபொருள்களும் இயக்கக்கூடியதாக இருக்கிறது. முதல் சோதனை பயணத்தில் 450 கிலோமீட்டர் உயர சுற்றுவட்ட பாதையை எட்டுவது இலக்காக நிர்ணயித்து இது பயணிக்கிறது. இதன் மூலம் வழக்கமான ராக்கெட்டுகளில் பயன்படுத்தப்படும் உலோக எடையில் 1/5 பங்கு மட்டுமே இந்த ராக்கெட் பயன்படுத்தி இருக்கும் என்றும் கூறப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் வெற்றிகரமாக இது விண்ணில் ஏவப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி செலினா. ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் ஏவுதளத்திலிருந்து வெற்றிகரமாக விக்ரம்-1 தனியார் ஏவுகணையானது ஏவப்பட்டிருக்கிறது. அதன் பாதையையும் வெற்றிகரமாக அது அடைந்து வருகிறது. குறைந்த பூமி சுற்றுப்பாதைக்கு 350 கிலோ வரை செயற்கைக்கோள்களை எடுத்து செல்லும் திறன் கொண்டிருக்கிறது இந்த விக்ரம்-1 ஏவுகணையானது. விக்ரம்-1 ராக்கெட் என்பது ஹைதராபாத்தை சேர்ந்த தனியார் நிறுவனமான ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் உருவாக்கிய இந்தியாவின் முதல் தனியார் சுற்றுப்பாதை ஏவுகணை இதுவாகும். விக்ரம்-1 ஏவுகணையானது வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். அரசின் விண்வெளி நிறுவனங்கள் மூலம் நடந்த செயற்கைக்கோள் ஏவுதலில் இந்திய தனியார் நிறுவனங்களும் பெரிய அளவில் களமிறங்குகின்றன என்பதற்கான முக்கிய அடையாளமாக இந்த விக்ரம்-1 ஏவுகணையின் வெற்றியானது அமைந்திருக்கிறது. இந்தியாவின் முதல் தனியார் சுற்றுப்பாதை ராக்கெட்டான விக்ரம்-1 ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து ஏவப்பட்டிருக்கக்கூடிய இந்த விக்ரம்-1 ராக்கெட் இந்தியாவின் தனியார் விண்வெளி துறையில் புதிய வரலாற்றை உருவாக்கியிருப்பதாகவே பார்க்கப்படுகிறது.